Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேக்கிங்ல ஒரு சில டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இது பாத்தீங்கன்னா நான் நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்னோட மிஸ்டேக்ஸ்ல வந்து நான் கத்துக்கிட்டதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல ரெண்டு கேக் இருக்கு இல்லையா, ரெண்டுமே இப்போ ஃப்ரெஷ்ஷா நான் பேக் பண்ணதுதாங்க. சேம் சைஸ் டின்ல பண்ணதுதான். பட் வந்து இது வந்து எக் வச்சு பண்ணேங்க. இது வந்து வித்தவுட் எக். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ரெண்டுமே வந்து பிங்க் கலர் கேக் தான், ரோஸ் மில்க் கேக் தான். பட் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸு. இது வந்து மேலே அப்படியே வந்துட்டு பிங்காகவே இருக்குது, இது வந்து நல்லா ப்ரௌனாக இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால், எக் வச்சு பண்ணும்போது எப்போவுமே வந்து மேல் லேயர் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ப்ரௌன் ஆயிரும். ரொம்ப ரேர் கேஸில் தான் வந்து லைட்டாக வந்துட்டு ஒயிட்டாகவே இருக்கும். எக் வச்சு பண்ணும்போது பாருங்கள், இந்த டின்ல எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு பேக் ஆகி வந்திருக்கு கேக்கு. சேம் மாவு சேம் மெஷர்மெண்ட் வச்சு பண்ணது, முட்டைக்கு பதிலாக தயிர் சேர்த்து பண்ணது. இது பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஹைட் எவ்வளோ கம்மியாக வந்திருக்குன்னு. ப்ளஸ் வந்து இது வந்து கொஞ்சம் ஹைட் அதிகமான பேனு. இதுலேயே இது இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு, பட் இது வந்து இவ்வளோ தூரத்துக்கு தான் வந்திருக்கு. இது வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, எக் வச்சு பண்ணால் தான் சாஃப்டாக இருக்குமா, எக் வச்சு பண்ணலைன்னா சாஃப்டாக இருக்காதான்னு கேட்பாங்க. அப்படி இல்லை, ரெண்டுமே சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாஃப்டாக இருக்கும் நம்ம வந்து முட்டை வச்சு பண்ணும்போது. இதுவும் பாருங்கள் சாஃப்டாக தான் இருக்கும், உங்களுக்கு தெரியுதா? இது வந்து முட்டை இல்லாமல் பண்ணது தான், பட் இதுவுமே சாஃப்டாக தான் இருக்கும். யூஸ்வலாக என்னோடய கேக் பார்த்திங்கன்னா நல்ல ஈவனாகவே பேக் ஆகிருக்குங்க. இன்றைக்கி வந்து இது ரெண்டுமே நான் வந்துட்டு அவன் இல்லாமல் நான் பேக் பண்ணி எடுத்தேன். கடாயில் தான் பேக் பண்ணேன். இங்கே வந்து ஒரு டென்ட் விழுந்திருக்கு இல்லையா, ஹோல் எங்கே பாருங்கள் தெரியுதா, நடுவில் வந்து இப்படி சிங்க் ஆகிருக்கு. இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா, நான் வந்துட்டு 25 மினிட்ஸில் வந்து இது பேக் ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு, யூஸ்வலாக வந்துட்டு மாவு வந்து எந்த அளவுக்கு போடுறோமோ அதை பொறுத்து தான் பேக்கிங் டைம். நான் வந்து இதுக்கு வந்து 2/3 கப் மாவு தான் போட்டேன். இப்போ 25 மினிட்ஸில் பேக் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேகவே இல்லை. அதனால இந்த மாதிரி டென்ட்டு நான் வந்து பார்க்கும்போது ஈவனாக இருந்தது. நான் போயிட்டு வந்துட்டு நான் திரும்ப வந்து செக் பண்ணும்போது வீடியோ எடுக்கும்போது சிங்க் ஆயிருந்துச்சு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து பேக் ஆகலை. நமக்கு வந்து பேக் ஆகலைனாலும் ஈவனாக இருக்கும், பட் நம்ம வெளியில் எடுத்து வைக்கும்போது நடுவில் பேக் ஆகலைன்னா உள்ளே இறங்கிடும் இந்த மாதிரி. அதனால இந்த மாதிரி உள்ளே இறங்கிடுச்சு. நான் மறுபடியும் பேக் பண்ணி எடுத்துட்டேன். ரீசனுங்க இது உள்ளே போனதுக்கு. பட் வந்து எல்லா டைமும் இப்படி பேக் ஆகாதனால தான் உள்ளே போகும்னு சொல்ல முடியாது. மோஸ்ட்லி சிங்க் ஆகிறதுக்கு காரணம் வந்துட்டு இந்த மாதிரி குக் ஆகாது தான் அப்படின்னு இல்லை, ரொம்ப ரேர் கேஸில் தான். நான் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நோட்டீஸ் பண்ணிடுவேன், இன்றைக்கி நோட்டீஸ் பண்ணாதனால இந்த மாதிரி ஆயிருக்கு. இதே நிறைய காரணங்கள் இருக்குது இந்த மாதிரி சிங்க் ஆகிறதுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எண்ணெய் அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா மேலே வந்து ஆயிலியாக இருக்கும், உள்ளே வந்து இப்படி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளேமு. நீங்கள் அவனில் வச்சிங்க அப்படின்னா அதோட டெம்பரேச்சர், நீங்கள் ஸ்டவ்வில் வச்சிங்கன்னா அதோட ஃப்ளேம் வந்து அதிகமாக இருந்ததுன்னா, லைக் வந்து இந்த கேக் செய்கிறதுக்கு அவனில் 170 180 டிகிரி மேக்ஸிமம் போதும். இதே நான் 200 டிகிரியில் வச்சு பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஆகும். அதே தான் அடுப்புலையும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணணும் அப்படின்னா ஈவனாக பேக் ஆகும். கொஞ்சம் அதிகமாக ஃப்ளேம் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஆகும். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி டிப்ஸ் வந்து நான் பேக் பண்ணும்போது உங்களோட ஷேர் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா எக் வச்சு பண்ண கேக்கு. இதை வந்து நான் 3 ஸ்லைசஸாக பண்ணியிருக்கேங்க. இங்கே பாருங்கள், மேலே அந்த லேயர் அந்த டென்ட் விழுந்தது இல்லையா, இங்கே பாருங்கள் நீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ரெட் வெல்வெட் கேக் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி பிங்க் வெல்வெட் கேக்கு இதை நீங்கள் சைடில் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். 1/2 kg கேக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 3 ஸ்லைசஸ் இருந்தால் நீட்டாக பண்ணிடலாங்க. ஸோ 1/2 kg கேக்குக்கு இதுதான் மெஷர்மெண்ட்டு. நீங்கள் வந்து பாருங்கள் கரெக்டாக 3 ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். இது மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, பிகாஸ் வந்து இது டென்ட் விழுந்தனால. பாருங்கள், ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. 1/2 kgக்கு மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா இதுதான் மெஷர்மெண்ட். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர்.